जय जानकी कांत स्मरणं जय जय राम राम गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा जय सद्गुरु महाराज की समस्त भागवतल को जय। ये गुरु विष्णु भजे ये गुरु ब्रह्मं भजे ये गुरु कमल नयनं भजे ये गुरु कर कोमलं भजे ये गुरुपाद पंकजं भजे ये गुरु विद्यारूपं भजे ये गुरुज्ञान वैराग्यं भजे ये गुरुमोक्ष साधनं भजे ये गुरु वेदारूपं भजे ये गुरु वेदात्म स्मरणं भजे ये गुरु सकल सौभाग्यं भजे उन्दिपोत उत्तमने वाळि उयर्वेदनायकने वाळि उलहळन्धमायवने वाळि ओधिय उणर्तिय नायकने वाळि वित्तिल्ला பொருளே வாழி விந்தையே வந்தாய் நீ வாழி ஒப்பில்லாமாயவனே வாழி உலகளந்தோனே என் குருவே சரணம் கஸ்தூரி திலகம் லலாடபடலே नासाग्रे नभमौक्तिकं करतले वेणुं करे कङ्गणं सर्वाङ्गे हरिचन्दनं चकलयन् गोपस्त्री परिवेष्टितो राधे कृष्णा 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 राधे कृष्णा
राधे कृष्णा राधे कृष्णा राधे कृष्णा राधे कृष्णा राधे कृष्णा राधे कृष्णा राधे कृष्णा राधे कृष्णा राधे कृष्णा राधे कृष्णा राधे कृष्णा राधे कृष्णा राधे कृष्णा राधे कृष्णा राधे कृष्णा राधे कृष्णा राधे कृष्णा राधे कृष्णा राधे कृष्णा राधे कृष्णा राधे कृष्णा राधे कृष्णा राधे कृष्णा हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे
Hare Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare Krishna 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 Hare Hare Ramanujadhaya Patram Jnana-vairagya-bhushanam Srimad-Venkatanathāryam Vande Vedanta-desigam Lakshmi-nātha-samarambham Nātayamuna-madhyamam Asmadhacharya-paryantam Vande Guru Paramparam Yo Nityamachyudapadhambujayugma Rugma Vyamohatastathitarani Trinayamene Asmadgurur Bhagavadosya Budam Sharasya Mahadavaya Bhattanatha Shri Bhakti Sara Kulasekara கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னித்தென் குருகூர் நம்பி என்னக்கால் என்னாவுக்கே நாவினால் நவிற்று இன்பமெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி பாவினின்னிசை பாடித் திரிவனே
ஓடி ஓடி பல்பிறப்பும் பிறந்து மற்றோர் தெய்வம் பாடியாடி பல்படிகால் வழியேறிக் கண்டீர். கூடி நின்று வானவர் ஏத்த திருக்குருகூர் அதனுள் ஆடுபுட்கொடி ஆதிமூர்த்திக்கு அடிமை புகுவதுவே. जय बोलो श्री मीरा माता की जय. பட்டிமைந்தோர் காரேறு பலதேவர்கோர் கீழ்கன்றாய் இட்டீரிட்டு விளையாட கண்டீரே. இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே. जय बोलो श्री वृंदावन धाम की जय. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனுடையதான காருண்யத்தை பிரேமைய அனுபவிப்பதற்காகவும் சம்பாதிப்பதற்காகவும் தான் இந்த ஆச்சரியமான மனுஷ ஜென்மம். இந்த ஜன்மாவில் இது அடைஞ்சே ஆகணும். கடைசி மூச்சடங்கிற வரைக்கும் பகவானுடைய கருணையை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கணும், ஒவ்வொரு நிமிஷமும் அனுபவிக்கணும். ஒவ்வொரு நாளும் ராத்திரி தூங்குகிற சமயத்தில் இன்னைக்கு பகவான் என்னெல்லாம் நமக்கு கிருபை பண்ணான் அப்படின்னு நமக்கு தெரியணும். அது மாதிரி காத்தால எழுந்துக்கிற சமயத்தில் எப்படி ராத்திரி பகவான் நமக்கு அனுபவம் கொடுத்தான் அதுவும் நமக்கு தெரியணும். அப்படி இருந்தால் ஒவ்வொரு நாளுமே விசேஷமாக இருக்கும். தனியாக ஒரு விசேஷ நாள் அப்படின்னு வேண்டாம். பகவானுடைய காருண்யத்தை பூரணமாக அனுபவிக்கணும். அதுக்கு கலியுகம் ரொம்ப விசேஷமான ஒரு யுகம். பகவானுடையதான நாமத்தை விடாமல் ஜபிச்சு அழகாக பிரார்த்தனை பண்ணும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக அது புரியும். நாமஜபமே பண்ணலைன்னாலும், ஒருவேளை பக்தியே பண்ணலைன்னாலும், பகவத் தியானமே பண்ணலைன்னா கூட நிச்சயமாக பகவத் அனுகிரகம் உண்டு, அது சந்தேகம் கிடையாது. ஆனால் பகவன் நாமத்தை ஜபிச்சு பக்தி பண்ணோம் அப்படின்னா அந்த அனுகிரகத்தை நம்மால் உணர முடியும். இப்போ சில பேர் பார்க்கலாம், உடம்பு ரொம்ப முடியாமல் சுயநினைவு இல்லாமல் ஐசியூவில் இருப்பார்கள். அப்போ அவர்களுக்கு மருந்தெல்லாம் கொடுப்பா, உடம்புக்கு சக்திக்கு ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றுவா. அது உடம்புல சக்தி ஆகிறது. ஒரு வாரம் கழித்து கண் முழித்து பார்க்குறார்கள், தெம்பா இருக்கு, இப்போ எல்லாம் நன்னா ஆயிடுதுன்னு சொல்கிறார்கள். உடம்புல வேண்டிய சக்தி ஏறி இருக்கு. அதே சமயத்தில் நம்ம முழிச்சுன்னு இருக்கோம், பசிக்கிறது, சாப்பிட்றோம், உடம்புல சக்தி ஏறுறது. ஐசியூவில் இருந்த பொழுதும் ட்ரிப்ஸ் வழியாக சக்தி ஏறிருக்கு, குளுக்கோஸ் ஏற்றிருக்கா. நம்ம கண்ணை முழிச்சுண்டு சாப்பிட்டு இருந்த சமயத்துலேயும் நமக்கு சக்தி வந்திருக்கு. ஆனால் எது சுகம்? ஐசியூவில் நமக்கு தெரியாமல் ஏற சக்தி சுகம் இல்லை. நமக்கு நினைவு தெரிஞ்சு நம்ம ஆகாரம் சாப்பிட்டு அப்பாடா பசி நீங்கித்து, உடம்புல பலம் வந்திருக்கு, மனசில் தைரியம் வந்திருக்குன்னு நம்ம அனுபவிப்பது தான் விசேஷம். அதுபோல பக்தின்றது அனுபவத்தில் நாம் திளைப்பதற்காகத்தான் இந்த பக்தி. ஆச்சரியமானது அந்த பக்தி. அந்த பக்தியினுடைய ஆழத்தை பார்க்கணும். அதற்கு ஒரே வழி சத்சங்கம், நாமஜபம், இதெல்லாம் தான். அவ்வளோ விசேஷமானது பக்தி. நேற்று கூட சொல்லிட்டு இருந்தேன், பிரார்த்தனை பண்ணால் நிச்சயமாக நடக்கும், வீண் போகாது அப்படின்னு சொன்னேன். நாளைக்கு ஆழ்வார் திருநகரி எம்பெருமானார் ஜீயர் நம்முடைய ஸ்ரீ ஜெயந்தி உற்சவத்துக்கு வரார். மத்தியானம் 3 மணிக்கு அந்த குழந்தைகள்லாம் அந்த கிருஷ்ண சங்கமம்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. நேற்று கூட சொல்லிட்டு இருந்தேன், யார் வேணாலும் கிருஷ்ணர் வேஷம், ராதிகா வேஷம், கோபிகா வேஷம் இதெல்லாம் போடலாம்னு. அந்த சமயத்தில் ஆழ்வார் திருநகரி எம்பெருமானார் ஜீயர் வந்து குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு ஆசீர்வாதம் பண்ணி அனுகிரகம் பண்ண போகிறார். இதுவே பரமபாகியம்.
அதான் நான் சொன்னேன், பிரார்த்தனை பண்ணால் பலித்தமாக. ரெண்டாவது விஷயம் நிரூபணமாக இருக்குது. முந்தானேத்தி அந்த குழந்தைக்காக பிரார்த்தனை பண்ணோம், குழந்தை விடுதலை அடைஞ்சான் பார்த்தோம். கடத்தில் கொண்டு போனவர்களே கொண்டு வந்து விட்டார்கள்னு பார்த்தோம். நேத்தி சொன்னேன், எவ்வளோ வேகமாக நடக்கிறது பாருங்க பிரார்த்தனை. அதாவது இந்த ஏகாகிர சிந்தனை நடக்கும்ன்ற தீர்மானமான நம்பிக்கையோடு பண்ணக்கூடிய பிரார்த்தனை நியாயமான பிரார்த்தனை, வீண் போகாது. இது இல்லாமல் இன்னும் ஒரு பெரிய அனுகிரகம். இன்னைக்கு ஆழ்வார் திருநகரி போயிருந்தோம். சுவாமி நம்மாழ்வார், பவிஷ்யதாச்சாரின் இவர்கள்லாம் சேவிக்கிறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக சேவித்தோம். சேவித்த சமயத்தில் திருப்புலி ஆழ்வார், எந்த புளிய மரபொந்தில் சுவாமி நம்மாழ்வார் உட்கார்ந்து கொண்டு 32 வருஷங்கள் அழகாக தியானம் பண்ணாரோ அந்த திருப்புலி ஆழ்வாரை சேவிச்சுட்டு அழகாக கிளம்புற சமயத்தில் அந்த மரத்தில் ஓரத்தில் அப்படி இருந்தது. என்னடான்னு பார்த்தேன், அழகாக திருப்புலி ஆழ்வாருடைய ஒரு கட்டை, அது ஒரு திருப்புலி ஆழ்வார் தான், அதை கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கோம். இங்கே முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ஸ்வயம் இங்கே இருக்கு இல்லையா, முன்னாடி பார்க்குறது இல்லையா, இங்கே இருக்கா, சரி இதோ இந்த முன்னாடி ஓரத்தில் இருக்கு இல்லையா, அதுதான் திருப்புலி ஆழ்வார். இவ்வளோ பெரிய திருப்புலி ஆழ்வார் கிடச்சிருக்கார். நம்ம ஸ்ரீ ஜெயந்திக்கு ஆசீர்வாதம் போல அத்தனை ஜனங்களுக்கும் அனுகிரகம். போன ஸ்ரீ ஜெயந்தி உற்சவத்தின் பொழுது நிறைய விஷயங்கள், இந்த வருஷம் ஆச்சரியமாக திருப்புலி ஆழ்வாரே வந்திருக்கார் நமக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் நாம நினச்சி வரதில்லை, எதிர்ச்சையா தெய்வ இச்சையினாலே நமக்கு கிடைக்கிற அனுகிரகம் இது. நீங்கள் மத்தியானம் தான் அப்படி அங்கவஸ்திரத்தை அப்படி குழந்தை மாதிரி தாங்கி கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கோம். அங்கவஸ்திரத்தை பொத்தி, இந்த புதுசாக பிறந்த குழந்தைய அப்படி புதுசாக அப்படி பொத்தி கொண்டுருவாள், அந்த மாதிரி என்னுடைய அங்கவஸ்திரத்தில் பொத்தி கொண்டு வந்து இந்த இடத்துல இந்த திருப்புலியை குட்டி புலியாழ்வாரை கொண்டு வந்து வச்சுருக்கோம். இதெல்லாம் தான் சொன்னேன், இந்து மந்திர நகரம் எல்லாத்துலேயும் விசேஷம் அப்படின்னு இதுதான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் தானாக நடக்கிறது. எத்தனையோ தடவை நானும் ஆழ்வார் தகரி பல வருஷமாக போயின்னு இருக்கேன், பல வருஷங்களாக போயின்னு இருக்கேன், புதுசு ஒன்றும் கிடையாது. ஆனாலும் அழகா திருமந்திர நகரத்தில் ஸ்ரீ ஜெயந்தி உற்சவம் அப்படின்னு உடனே சுவாமி நம்மாழ்வார் விசேஷ ஒரு அனுகிரகம் பண்ணி கொண்டு வந்து வச்சிருக்கார். அதனால பக்தின்றது அதி அற்புதமானது, அதி விசேஷமானது, ஆச்சரியமானது, வீண் போகாதது. அதனால நம்ம எல்லாருமே எப்பொழுதுமே நாமஜபம் பண்ணணும், பகவத் தியானம் பண்ணணும். இன்னைக்கு இந்த திருப்புலி ஆழ்வார் நமக்கு வந்து அனுகிரகம் பண்ணதால் ஒரு 2 நிமிஷம் அவருக்காக ஒரு நாமஜபம் பண்ணுவோம். ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, 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 ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. பகவானுடைய அனுகிரகம் பல விதத்திலையும் நமக்கு கிடைக்கும். அப்படி இந்த பூமிக்கு கிடைச்ச ஒரு பரம அனுகிரகம் தான் மீரா மாதாவுடைய அவதாரம். சித்தௌடு ராஜ்யத்துக்கு உட்பட்ட ஒரு சின்ன இடத்திலே தான் மீரா மாதா அவதாரம் பண்ணார். தூதாராவ் அப்படின்ற ஒருத்தருடைய பெண் வயிற்று பேத்தி தான் மீரா. சின்ன வயசுலேயே தாயும் தகப்பனையும் இழந்துட்டா, தாத்தா தான் வளர்த்துன்னு இருக்கார். தூதாராவும் ஆச்சரியமான கிருஷ்ண பக்தர். அதனாலே
நிறைய மகாத்மாக்கள் மகதிகள் எல்லாம் ஆச்சரியமாக தூதாரா அரண்மனைக்கு வருவதும் கிருஷ்ணனுடையதான லீலைகளை உபன்யாசம் பண்ணுறதும் எப்பொழுதும் வழக்கமான ஒரு விஷயம். அதனாலே மீராவுக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த பகவத் பக்தி தானாக வந்துடுத்து. நம்ம என்ன கொடுக்குறோமோ குழந்தைகள் அதை வாங்கிக்கோங்க, சந்தேகமே கிடையாது. மீராவுக்கு 5 வயசாக இருக்கும்போது அழகாக நம்ம இப்போ எப்படி ஜன்மாஷ்டமி உற்சவம் கொண்டாடுறோமோ அதுபோல் ஒரு ஸ்ரீ ஜெயந்தி உற்சவம் சித்தௌடில் நடக்கிறது. மகாத்மா ரவிதாசர் அந்த மாதிரி நிறைய மகாத்மாக்கள் எல்லாம் பிருந்தாவனத்திலேருந்து வந்து ஜன்மாஷ்டமி உற்சவம் கொண்டாடுறார்கள். மீரா அந்த உற்சவத்தில் ரொம்ப ஸ்ரத்தையோடு ஈடுபட்டு கிடக்கிறார். ஆச்சரியமாக அப்பொழுது ரவிதாசர் கொண்டு வந்த கிரிதர கோபாலனிடத்தில் அற்புதமான ஒரு ஈடுபாடு மீராவுக்கு வந்துடுத்து. அந்த ஈடுபாடு மீராவுக்கு கிரிதர கோபாலனை சத்குருவுடைய ஆசீர்வாதமாக கொடுத்துடுத்து. அழகாக 5 வயசாக இருக்கும் பொழுது குழந்தைக்கு கிரிதர கோபாலன் மூர்த்தியையும் கொடுத்துட்டு கிரிதாரி அப்படின்ற நாமத்தையும் உபதேசம் பண்ணிட்டார் மகாத்மா ரவிதாசர். மீரா அதையே ஜபிச்சுண்டு அந்த கிருஷ்ணனோட விளையாடிண்டு நன்னா வளர்ந்துட்டு வரா. சுத்தமான கிருஷ்ண பக்தி, கிருஷ்ண பிரேமை, தான் கிருஷ்ணதாசி, தான் கிருஷ்ண கோபி, இந்த ஒரு பாவத்திலேயே தான் மீரா வளர்ந்துட்டு வரா. அதனால் அவளை பொறுத்த வரைக்கும் தனக்கு கண்ணன்தான் பர்த்தா அப்படின்னு ஒரு தீர்மானமான அபிப்பிராயம். அவருடைய தாத்தா அதை மாற்றி லோகாயுதமான பயத்தினாலே தன்னுடைய ராஜா கும்பாஜி மகாராணா அவரே கேட்ட உடனேயே மீராவுக்கு அவரை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். மீராவும் இந்த கல்யாணம் வேண்டாம்னு விஷம் சாப்பிட்டு பார்த்தா, வைரத்தை அரைச்சி குடிச்சு பார்த்தா, ஆனாலும் கண்ணன் அவளை சாக விடலை. நான் சொல்கிறபடி நீ கேளு, நீ என்னுடைய சொத்துன்னுட்டான். மீராவும் சரி, உன்னிஷ்டம் என்னிஷ்டம் அப்படின்னு ஏற்றுனுட்டான். இது மறக்கவே கூடாது இந்த வார்த்தையை, உன்னிஷ்டம் என்னிஷ்டம். அதே மாதிரி வாழ்ந்தா. அழகா கும்பாஜி மகாராணாவோட க்ஷேத்ராடனம் எல்லாம் போனான். கும்பாஜி மகாராணாவே மீராவுக்கு அந்தப்புறத்தில் ஒரு கிருஷ்ணன் கோவிலை கட்டி கொடுத்தான். அதில் நித்தியம் பஜனை எல்லாம் நடக்கிறது. இளவயசு ஆண்களை தவிர மற்ற எல்லாரும் அந்த கோவிலில் வந்து நித்தியம் பஜனை எல்லாம் பண்ணிட்டு இருந்தார்கள். ஆனாலும் பல பேர் பலவிதமாக பேச ஆரம்பிச்சுட்டார். ராணாவுடைய சகோதரன் ஜெயமல், சகோதரி ஊதா, இவர்களுக்கெல்லாம் இது பிடிக்கலை. மீராவை பற்றி இல்லாததும் பொல்லாததும் சொல்ல ஆரம்பிச்சுட்டார்கள். ராணாவும் ரொம்ப சந்தேகப்படுறான். அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் மீராவுடைய பஜனை டெல்லி வரைக்கும் பரவிடுத்து. டில்லி பாதுஷா, அக்பர் பாதுஷாவுடைய அரண்மனையில் ஆச்சரியமாக தான்சேன் ஒரு நாள் மீராவுடைய கீர்த்தனையை பாடிட்டா. அந்த கீர்த்தனையை கேட்ட அக்பர் பாதுஷா தான் மீரா மாதாவை தரிசனம் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட ஒரு இந்து சந்நியாசி வேஷம் போட்டுண்டு அக்பர் பாதுஷா தான்சேன் கூட சித்தௌடு வரார். அழகா மீராவுடைய பஜனையை கேட்கிறார். மீராவுக்கு ஒரு முத்து மாலையை சன்மானமாக கொடுக்கிறார். மீரா முதல்ல வாங்கலை, இது கிருஷ்ணனுடைய கிருபை, கிருஷ்ணன் கொடுத்த சன்மானம்னு போய் சொல்லிட்டார். மீராவும் உடனே அது கிருஷ்ணனுடைய பிரசாதம்னு வாங்கினுட்டார். ஆனால் ஜெயமலுக்கு தெரிஞ்சு போயிடுத்து அது அக்பர் பாதுஷா அப்படின்னு. உடனே ராணாவிடத்தில் சொன்னான். ராணா வந்தான், முத்து மாலையை பறித்து பார்த்தான். முத்து மாலையில் முகம்மதியர்களுடைய சின்னம் இருந்தது. உடனே சந்தேகம் வந்துடுத்து இவளை கொண்டு ஜெயிலில் அடைச்சுட்டார். அப்பொழுதும் மீரா அசந்து போகலே, விடாமல் பக்தி பண்ணிட்டு இருந்தா. அவளுக்கு விஷம் கொடுத்தார்கள், குடிச்சா. ஆனால் விஷம் ஒன்றும் பண்ணலை. கருணாகப்பாம்பை பிடிச்சு கொடுத்தார்கள். கருணாகப்பாம்பும் சாலக்கிராமம் மூர்த்தியாக மாறிடுத்து. இப்படி எந்த விதத்திலையும் மீராவை ஒன்றும் பண்ண முடியலை. மீராவை கொண்டு காட்டில் தன்னுடைய தனி பங்களாவில் அடைச்சி வச்சுட்டான். அப்பொழுதும் பிருந்தாவனம் போகக்கூடிய கிருஷ்ண பக்தர்கள் மீராவோடு இருந்துட்டார்கள். மீராவே சொன்ன பிறகு அவர்கள் பிருந்தாவனம் கிளம்பினார்கள். திரும்பவும் ராஜா மீராவை தன் அரண்மனைக்கு அழிச்சுட்டு வந்து பஜனை பண்ணக்கூடாது, நாமஜபம் பண்ணக்கூடாது, கோவிலுக்கு போகக்கூடாது, பாகவதம் வாசிக்கக்கூடாது, பகவத்கீதை படிக்கக்கூடாது எல்லாம் சொல்கிறான். மீராவும் சரி சரின்னு கேட்டுன்னு இருக்கா. ஆனால் ஹிருதயத்துக்குள்ளே ரகசியமான
ஒரு பக்தி. சமயத்தில் குழந்தைகிட்ட சொல்லுவோம், சாக்லேட் சாப்பிடப்படாது, பூச்சி வரும், பல்லு சொத்தையாடும், எல்லாம் மண்டைய 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 நன்னா ஆட்டும். ஆனால் உள்ளுக்குள்ள அந்த ஆசை ரகசியமாக அப்படி உட்காந்துட்டு இருக்கும். பல விஷயங்கள் நமக்கு டாக்டர் சொல்லுவா, வேண்டாம் சாப்பிடாதீங்கோ, சரி 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 தலையை ஆட்டிப்போம். வீட்டில் எல்லோரும் முன்னாடி ரொம்ப, அதுவும் இந்த சுகர் பேஷண்ட்லாம் பார்க்கணும், வீட்டில் எல்லோரும் முன்னாடி ரொம்ப எனக்கு அதெல்லாம் வேண்டவே வேண்டாம் வேண்டவே வேண்டாம் வேண்டவே வேண்டாம் சேர்த்து வச்சு ஒரு 1/2 கிலோ அல்வா சாப்பிட்டுட்டு வந்துருவேன். அந்த உள்ளுக்குள்ள அந்த ஆசை அப்படியே பொத்தி 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 வச்சிருப்பா இல்லையா, அதுபோல பொத்தி வச்சிருந்த ஒரு பக்தி. ஒரு நாள் விஜயதசமி விழாம் பொழுது மீராவுக்கு அந்த பக்தி அப்படி பொங்கி விடிச்சு வந்தது. எல்லாருடைய பேச்சையும் மீறி கிரிதர கோபாலனுடைய கோவிலுக்கு போனால் ஆனந்தமாக பஜனை பண்ண ஆரம்பிச்சுட்டா. ராணாவுக்கு புத்தி மழுங்கி போயிடுத்து, கோவிலை இடிச்சு தள்ளுன்னு சொல்லிட்டான். ஜெயமலும் சந்தோஷமாக கோவிலை இடிச்சு தள்ளினான். மீரா கூட பஜனை பண்ணவா அத்தனை பேரும் வைகுந்தம் அடைஞ்சுட்டா. மீராவுக்கு வைகுந்தம் கிடைக்கல. மீரா கேட்டா, என்ன அழிச்சுட்டு போகக்கூடாதா அப்படின்னு கேட்டா. கண்ணன் கேட்டான், வைகுந்தம் வேணுமா பிருந்தாவனம் வேணுமான்னா. பிருந்தாவனம்னுட்டா. அப்போ கிளம்பி வா அப்படின்னு விட்டான். பகவான் உத்தரவு கொடுத்தான். உடனேயே தன் கிரிதர கோபாலனை எடுத்துண்டா. முந்தானையில் முடிஞ்சு வச்சுண்டா. வெறி பிடிச்சால் போலே மீரா ஓடினாள். பல கிராமங்கள் பல நகரங்கள் கடந்து மீரா போயிண்டே இருக்கா. ஆகாரம் எல்லாம் ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கிறா, ஒழுங்கா தூங்க மாட்டேங்கிறா. நாமச்சபம் 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 நாமச்சபம். லோகத்தை பற்றியோ தன் உடம்பை பற்றியோ எதை பற்றியும் கவலை இல்லை. எப்போ போய் பிருந்தாவனத்தில் நுழைவோம் அப்படின்னு அந்த தவிப்பு. ஏன்னா இந்த பிருந்தாவனத்தில் நுழையணும்னா அப்படி ஒரு தவிப்பு வேணும். சும்மா ஏதோ டூர் போகிற மாதிரிலாம் போயிட முடியாது. ஏதோ ஒரு மெட்ராஸ் சிட்டியை போய் பார்க்குறேன், பட்டணத்தை போய் பார்க்குறேன்ற மாதிரி பார்த்துட முடியாது. ஏதோ ஒரு சினிமாவுக்கு போகிற மாதிரி, இல்லாட்டி டிவி சேனலை மாற்றி பார்க்குற மாதிரிலாம் பிருந்தாவனம் கிடச்சுடாது. அப்படி ஒரு பரிதவிப்பு வேணும், பயங்கரமான ஒரு பரிதவிப்பு வேணும். சரியாக சொல்லணும்னா ஆகாரமே சாப்பிடாம 10 நாள் 15 நாள் கொலப்பட்டினில் இருக்கிறவன் சாப்பாடுக்காக எப்படி தவிப்பானோ, சாப்பாடு 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 சாப்பாடு, ஐயோ எனக்கு யாராவது சாப்பாடு கொடுங்கோன்னு பரிதவிப்பானோ, அதுபோல ஒரு தவிப்பு வேணும். பாலைவனத்தில் வெயில் அலையிறவனுக்கு சொட்டு ஜலம் கூட எங்கேயும் கிடைக்கல. அந்த சொட்டு ஜலத்துக்காக அவன் நாக்கும் தொண்டையும் ஏங்கும். அதுபோல ஒரு பரிதவிப்பு வேணும். பறவை குஞ்சு பறவைகளை அந்த தன்னுடைய கூட்டில் விட்டுவிட்டு இறதேடிண்டு போகும். இந்த தாய்ப்பறவை வரணம் 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 வரணும்னு இந்த குஞ்சு பறவை ஏங்கும். அதுபோல ஒரு ஏக்கம். இந்த கண்ணுக்குட்டியெல்லாம் அம்மாவிடத்தில் முட்டி முட்டி பால் குடிக்கணும்னு ஒரு ஏக்கம் இருக்குமே, அதுபோல ஒரு ஏக்கம். வெளியூரோ வெளிநாடோ போன கணவன் எப்போ திரும்பி வருவான்னு ஏங்கின்றிருப்பாளோ ஒரு பத்திவிரதை, அதுபோல ஒரு ஏக்கம். இதுபோல கோடி மடங்கு ஏக்கம் வரும். இதெல்லாம் கூட சாதாரண ஏக்கம்தான். அஜாத பக்ஷம் இவ மாதரம் ககாகா ஸ்தன்யம் யதாவசதரா சுதார்த்தாக பிரியம் பிரியேவ விஷிதம் விஷன்னா மனோரவிந்தாக்ஷ திருதிருக்ஷதே துவாம். விருத்ராசுரன்ற ஒரு பாகவதோத்தமர் இந்த ஸ்லோகத்தை சொல்றார். ஒரு குஞ்சு பறவை தாய்ப்பறவைக்காக ஏங்குறா போல என் மனசு உனக்காக ஏங்கட்டும் கண்ணான்றார். ஒரு கண்ணுக்குட்டி தாயினிடத்தில் போய் சேரணும்னு ஒரு துடிக்குமே, அதுபோல என் மனசு ஏங்கட்டும் அப்படின்றார். ஒரு உத்தமமான பர்த்தாவிடத்தில் ஆச்சரியமான பிரியம் கொண்ட ஒரு பதிவிரதை எப்படி ஏங்குவாளோ அதுபோலே நான் ஏங்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். அந்த மாதிரி பரிதவிப்பு இருந்து, அந்த பரிதவிப்பும் வெளிவேஷம் இல்லாமல் உண்மையாக இருந்தால் பிருந்தாவன தரிசனம் கிடைக்கும். இல்லாட்டெலாம் கிடைச்சுடாது. ரொம்ப கஷ்டம், ரொம்பவே கஷ்டம். எத்தனையோ மகாத்மாக்கள்லாம் நிறைய பேர் இருந்திருக்கா. ஒரு மகாத்மாவுக்கு பிருந்தாவனம் போகணும்னு ரொம்ப ஆசை. ஆனாலும் பயம், தனக்கு அந்த அதிகாரம் இருக்கா இல்லையா அப்படின்னு. அதனால ஒரு தீர்மானம் பண்ணிட்டார். ஒன்று கண்ணனோ அல்லது குருவோ அழைத்தால் ஒழிய பிருந்தாவனத்தில் நுழைய மாட்டேன்னு சங்கல்பம் பண்ணிவிட்டார். அதுவும் அவர் கிராமத்துக்கு 2 கிராமம் தள்ளி பிருந்தாவனம், அவ்வளவு பக்கத்தில். ஆனாலும் பிருந்தாவனம் அத்தனை வசதி, சும்மாலாம் கிடச்சுடாது. எழுத்தறிவே இல்லாதவர்கள் பெருசாக ஒரு மீட்டிங் நடக்கிறது, படித்தவனுடைய மீட்டிங் நடுவில் போய் உட்காந்து பேசணும்னா எவ்வளவு பயமாக இருக்கும். பாட்டே தெரியாதவர்கள், சங்கீதமே தெரியாதவர்கள்,
பெரிய ஒரு சங்கீத கச்சேரி போட்டி நடக்கிறதுனா அதில் போய் கலந்துக்கிறதுனா எவ்வளவு பயம் இருக்குமோ அதுபோல பிருந்தாவனம். பூமியில் பரம பவித்திரமான ஒரு இடம் அப்படின்னா ஸ்ரீ பிருந்தாவனம். கண்ணன் தான் தெய்வம் அப்படின்னு நிரூபணம் பண்ணும்படியான ஒரு ஸ்தலம் பிருந்தாவனம். கண்ணனே தன்னை மறந்த ஒரு இடம் பிருந்தாவனம். எல்லா இடத்துலையும் கண்ணனுக்கு தன்னை பற்றி